VMIAS Academy, Dharmaburi. வெல்கம் டு VMIAS Academy. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து 26/7/2024 அதாவது இன்றைக்கி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. ஆக்சுவலாக இந்த போஸ்ட்டுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த போஸ்டிங் பற்றி ஓவரால் ஐடியா சொல்லிவிட்டு அப்புறம் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிடலாம். அதாவது இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, ஜுவாலஜி, இந்த மாதிரி வேரியஸ் டிகிரி இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி வேரியஸ் டிகிரிக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி டிபார்ட்மெண்ட் போஸ்டிங் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் போஸ்டிங்க்கு டிஎன்பிசி தரப்புலேருந்து தனியாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, தென் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, தென் போஸ்டிங் போடுவாங்க. இப்படி தான் இது வரைக்கும் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இயர்லேருந்து இந்த மாதிரி வேரியஸ் எக்ஸாம் தனித்தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது எல்லாமே ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஒன்றா மெர்ஜ் பண்ணி இன்டர்வியூ போஸ்ட், தென் நான் இன்டர்வியூ போஸ்ட்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கான எலிஜிபிள் போஸ்டிங் கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த போஸ்டிங் நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பேப்பர் 1 சொல்லக்கூடிய பேப்பர் நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலே காமனாக எல்லாருமே எழுதுவீங்க. பேப்பர் 2 வந்து நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த பேப்பர் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. அதுதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பேசிக் டீட்டெயில். ஓகே, இப்போ தென் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு, எது வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 26, 2024, அதாவது இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24 கொடுத்துருக்காங்க. ஜூலை 26லேருந்து ஆகஸ்ட் 24 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தென் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கான பீரியட் ஆகஸ்ட் 28லேருந்து ஆகஸ்ட் 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மிஸ்டேக் எதுவும் வராமல் அப்ளை பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ் ஒரு சிலதை தான் மாற்ற முடியும், எல்லாத்தையும் மாற்ற முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் மிஸ்டேக்ஸ் எதுவுமே வராத மாதிரி கவனமாக பார்த்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுங்கள். தென் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1ல் வந்து என்னென்ன வரும் அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். இது எல்லாமே டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாமில் இருக்கக்கூடிய சிலபஸில் தான் கவர் ஆகும். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பேப்பர் 1 எக்ஸாம் இருக்கும். இது வந்து உங்களுக்கு October 26 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டென்டேட்டிவாக. டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30லேருந்து மதியம் வந்து 12:30 வரைக்கும் எக்ஸாம் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் பேப்பர் 2, இந்த பேப்பர் 1 வந்து நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு காமனாக நடக்கும். பேப்பர் 2 நீங்கள் என்ன டிகிரியோ அந்த பேப்பர் எக்ஸாம் நடக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிகிரி இல்லைங்க இல்லையா, அதனால் October 14லேருந்து October 23 வரைக்கும், சரிங்களா, இந்த கேப்புக்குள்ளே எக்ஸாம் நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் எக்ஸாம் நடக்கும். ஆக்சுவலாக நமக்கு பேப்பர் 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் பேப்பர் 2 எக்ஸாம் இருக்குங்க இல்லையா, இது நமக்கு October 14லேருந்து October 23 வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு டேட்டில். இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேப்பர் 1 வந்து நமக்கு October 26ல் கண்டக்ட் பண்ணுறாங்க. தெளிவாக புரியுதுங்களா? ஓகே, இதில் இந்த வேரியஸ் டிகிரி முடித்தவங்க நம்ம டிகிரிக்கு என்ன எக்ஸாம் வருதுன்னே தெரியாத ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இந்த வீடியோ அவங்களுக்கு அனுப்புங்க. இதை பார்த்துட்டு அவங்க அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் எழுதிட்டோம். ஜஸ்ட் இங்கே என்னென்ன டிகிரி கொடுத்துருக்காங்கன்றதை ஒன்ஸ் ரீட் பண்ணுறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர், ஆர்கியாலஜியில் யூஜிக்கு பிஜிக்கு கொடுத்துருக்காங்க. தென் ஆந்த்ரோபாலஜியில் யூஜிக்கு பிஜிக்கு வேக்கண்ட் வந்திருக்கு. ஆர்கிடெக்சர், பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, பாட்னியில் யூஜி பிஜிக்கு நமக்கு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி. தென் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கெமிக்கல் டெக்னாலஜி, கெமிஸ்ட்ரியில் யூஜி பிஜி கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கிளினிக்கல் ஃபார்மகாலஜி,
கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், டெய்ரி கெமிஸ்ட்ரி, டெய்ரி சயின்ஸ், டெய்ரி டெக்னாலஜி, எக்கனாமிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எவல்யூஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச், ஃபுட் டெக்னாலஜி. நம்ம இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு ஃபுட் டெக்னாலஜிக்கு மட்டும்தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு கிளாஸஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து ஃபுட் டெக்னாலஜி அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் கொடுத்துருக்காங்க. தென் ஃபைனான்சியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்சி கொடுத்துருக்காங்க. தென் ஜியாலஜிக்கு யூஜிபிஜி கொடுத்துருக்காங்க. தென் ஹிஸ்ட்ரியில் யூஜிக்கு பிஜிக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, லா, லைப்ரரி அண்டு இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், மெக்கானிக்கல் அண்ட் மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அதாவது போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மைக்ரோபயாலஜிலே 2 கொடுத்துருக்காங்க. நார்மல் மைக்ரோபயாலஜி ஒன்று, மைக்ரோபயாலஜி இன் மெடிசன் ஒன்று. தென் வந்து பார்மசிட்டிக்கல் சயின்சஸ் வந்து ஃபிசிக்ஸ், சான்ஸ்கிரிட்டில் யூஜிக்கு பிஜிக்கு வேக்கண்ட் வந்திருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தென் வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், ட்ராவல் அண்ட் டூரிசம், டிரான்ஸ்லேஷன், ஜுவாலஜியில் யூஜிக்கு பிஜிக்கு நமக்கு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஏஜ் வந்து பார்க்கணும். ஏஜ் பொறுத்த வரைக்கும் ஏஜுக்கு முன்னாடி போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக ரீட் பண்ணால் நமக்கு டைம் ஆகும். இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம இன்ஸ்டியூட்டோட டெலிகிராம் குரூப்பில் வந்து இருக்கும். நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டோட டெலிகிராம் குரூப்பில் இல்லை அப்படின்னா டெலிகிராம் போய்ட்டு VMIAS அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் குரூப் வரும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பிடிஎஃப் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்டிங் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. தென் வந்து அது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் வந்து அதோட வேகன்சிஸ் கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சிஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே எந்த லெவலில் உங்களுக்கு சேலரி வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2 to 3 மட்டும் நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். பேலன்ஸ் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கோ த்ரூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலில் வந்து அது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும் அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் கீழே வரும். இதில் நமக்கு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. தென் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கீழே வரும். இதில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. தென் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸரில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கீழே வரும். இதில் நமக்கு 32 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏஓ பொறுத்த வரைக்கும் இந்த வேகன்சி கம்மி தான். ஃபைனலாக வேர் ஹவுஸ்லேயும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அக்ரிகல்ச்சர் வந்து எலிஜிபிள் தான். ஃபுட் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு வந்து டெபுட்டி மேனேஜர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் த போஸ்டிங் வந்து எலிஜிபிளாக கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் இந்த பிடிஎஃப் கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கீழே இருக்குது பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 1/7/2024 இந்த டேட் பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம்க்கு வந்து நோ ஏஜ் லிமிட். நீங்கள் 57 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். ஜென்ரலுக்கு மட்டும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, என்னென்ன போஸ்டிங் உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்றது நீங்கள் 4.3 போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருந்தா மட்டும்தான் இது எழுத முடியும். தென் வந்து ஒவ்வொரு போஸ்டிங் அதுக்கான எலிஜிபிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க இது ரீட் பண்ணி பாருங்கள். டெபுட்டி மேனேஜர் இன் டெய்ரியில் வந்து நமக்கு ஃபுட் டெக்னாலஜிக்கு எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. ஃபுட் டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங்க்கு வந்து நமக்கு எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கு அதே மாதிரி டெபுட்டி மேனேஜர் குவாலிட்டி அசூரன்ஸில் வந்து நமக்கு டெய்ரி சயின்ஸ், டெய்ரி கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. மைக்ரோபயாலஜியும் எலிஜிபிள். இது மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கு என்னென்ன எலிஜிபிள் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை ரெஃபர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு பேப்பர் 1க்கு வந்து உங்களுக்கு கீழே சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் டிபார்ட்மெண்ட் இருக்குங்க இல்லையா, டிபார்ட்மெண்ட்டுக்கு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு சப்ஜெக்ட் பேப்பராக என்ன எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே அக்ரிகல்ச்சர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் கியூரேட்டருக்கு சப்ஜெக்ட் பேப்பர் ஜுவாலஜி, அசிஸ்டன்ட் கியூரேட்டர் நேஷ்னல் ஆர்ட் கேலரிக்கு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் பேப்பர், அதோட சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருக்காங்க. எல்லா சிலபஸுமே லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு ஒன்ஸ் வந்து பாருங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து கொஸ்டினாக கேட்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஹவு டு அப்ளை ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓடிஆர் வந்து நீங்கள் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க. அந்த ஓடிஆர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலே லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிடலாம். இல்லை உங்கள்கிட்ட ஓடிஆர் இல்லை அப்படின்னா ஹவு டு அப்ளை ஓடிஆர் அப்படின்ற வீடியோ வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருப்போம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் டச் பண்ணி ஓடிஆர் வந்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 56ல் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு 6th to 10th ஸ்கூல் புக் இருக்குங்க இல்லையா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கூல் புக், அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. இந்த டாபிக் வைஸ் தான் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இது தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு. ஓகே, தென் வந்து உங்களுக்கு கீழே வந்து ஜிஎஸ்க்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்ப்போம். ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு குரூப் 2 ப்ரிலிமினரியில் என்ன இருக்கோ அதே தான் சேம் டிட்டோ அங்கே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட் 1, யூனிட் 2 கரண்ட் ஈவெண்ட்ஸு, யூனிட் 3 ஜியோகிரஃபி ஆஃப் இந்தியா, யூனிட் 4 வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, யூனிட் 5 இந்தியன் பாலிட்டி, யூனிட் 6 இந்தியன் எக்கானமி, யூனிட் 7 இந்தியன் நேஷனல் மூமெண்ட், Unit 8 History, Culture, Heritage and Socio-Political Movements in Tamil Nadu. Then Unit 9 Development Administration in Tamil Nadu. Then Unit 10 Aptitude and Mental Ability கொடுத்துருக்காங்க. இது மேலே இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டியும் இந்த ஜென்ரல் பேப்பரும் தான் நீங்கள் காமனாக எழுத போகிறீங்க. கீழே இருக்கக்கூடிய இதெல்லாம் நீங்கள் என்னென்ன டிகிரியோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. கீழே வந்து அக்ரிகல்ச்சருக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அக்ரிகல்ச்சருக்கு ஒரு 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. தென் வந்து ஆர்கிடெக்சருக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. தென் சிவில் இன்ஜினியரிங்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஆர்கியாலஜி, தென் பாட்னி, இந்த மாதிரி ஒவ்வொரு டிகிரிக்குமே கீழே வந்து அவங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன டிகிரியோ அதுக்கான சிலபஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், தென் வந்து ஃபுட் சயின்ஸ் அந்த டெப்டி மேனேஜர் கொடுத்துருந்தாங்களே அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயரி பொறுத்து டெஸ்ட் பேட்சோ கிளாஸை அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்காங்க. உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் 9489703888 இந்த நம்பருக்கு மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 PM இந்த டைமில் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை வந்துடும். வேறு ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷனில் டவுட் இருக்குது அப்படின்னாலையும் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து ரிப்ளை வரும்.
வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது, நம்ம இன்ஸ்டியூட்டுக்கிட்ட கேட்டோம் உங்களுக்கு தீரலை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, டிஎன்பிஎஸ்சியை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.